ஏங்க ம். நியூ இயர் அதுவுமா எல்லாரும் போய் ஜாதகம் பாக்குறாங்க. நம்மளும் போய் பார்த்துட்டு வரலாமே. நமக்கு எப்படி தான் இருக்குது நேரம், இந்த வருஷம் 25 எப்படி இருக்க போகுது அப்படின்னு. எனக்கு லைஃப் டைம் ரெசல்யூஷன்னாக்கா இதுதான். ஜோசியம் பார்க்கறது இல்லை. ம் ஒரு 10 நாளைக்கு முன்னாடி தான் ம் ஒரு செய்தி வந்தது. ம் எல்லா பத்திரிகையிலையும் மீடியாவிலையும் வந்தது. ஐடி கம்பெனி எம்ப்ளாயிஸ் 2 பேர் ஒரு ஜோசியக்காரனை போய் பார்த்து நல்ல காலம் பிறக்குதா என்னன்னு கேட்டு ம் அவன் ஏதோ பேசி அவங்கள ஏமாத்தி 50 லட்சம் ரூபாய் மோசடி பண்ணிருக்கான். 50 லட்சம் ரூபாய் வச்சிருக்கிறவங்களுக்கு அதுக்கு மேல என்ன நல்ல காலம் வேணும் அப்படின்னு தெரியல. அவங்க வேற எதுக்காவது போனாங்களான்னு தெரியல. 50 லட்சம் ரூபாய் இழந்துட்டாங்க. வந்து நம்ம படிக்காதவங்க தான் அதிகமா நம்புறாங்கன்னு பார்த்தா படிச்சவங்களும் நம்புறாங்க. படிப்புக்கும் அறிவுக்கும் சம்பந்தம் இல்லை. இந்த மாதிரி வெளிநாட்டுல இருக்கிறவங்க கூட நம்புறாங்களா? முட்டாள்தனம்ன்றது நமக்கு மட்டும் சொந்தம் இல்லை, உலகத்துக்கே சொந்தம். ம் ஜெர்மனில நீட்சேன் ஒரு தத்துவ அறிஞர் இருந்தார். ம் அதே ஊர்ல ஒரு பிரபலமான ஜோதிடன் இருந்தான். அவனுடைய மனைவி அடுத்த ஆணோட தொடர்புல இருந்தான். இது கூட அவனுக்கு தெரியல, அந்த ஜோதிடனுக்கு தெரியல. ம் இதை பார்த்துட்டு நீட்சே சொல்றாரு, தன்னுடைய சொந்த மனைவியின் அசைவை கூட தெரிஞ்சுக்க முடியாதவனா எங்கேயோ இருக்கிற கோள்களுடைய அசைவை குறித்து குறி சொல்ல போறான். எதனா பிரச்சனை வந்தா அந்த பிரச்சனைக்கு என்ன காரணம்னு நமக்கு தெரியும். நம்ம பிரச்சனைக்கு அவன் எங்கேயோ இருக்கிறவன் எப்படி தீர்வு சொல்ல முடியும்? இந்த கோளினுடைய பேர் செவ்வாய் கிரகம். இதனுடைய முக்கிய தொழில் திருமணத்தை தடை செய்வது. அப்ப என்ன சொல்ல வரீங்க அப்படின்னா, அறிவியல் அறிவுன்றது வேற, அறிவியல் மனப்பான்மைன்றது வேறன்னு சொல்ல வரீங்க. ஆமா, இப்போ நிலா பூமியினுடைய துணைக்கோள்னு தெரியும். ஆனா அது சிவனுடைய தலையில இருக்குது அப்படின்னு சொல்லி கும்பிடுறான் அதே அறிவியல் படிச்சவன். அப்ப இவனுடைய அறிவு என்ன ஆகும்? மகிழ்ச்சி, நன்றி. எல்லாரும் சேனலை கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நன்றி. நன்றி.